உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இது ஒரு நல்ல அருமையான தகவல் தான். உங்களுக்கு ஜோதிட தகவல் தான். அதாவது தொழில் யார் செய்யலான்ற ஒரு கணக்கு இருக்குங்க. எல்லாருமே தொழில் செஞ்சால் வெற்றி பெறது இல்லை இல்லையா? அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் பிறந்த லக்னத்துக்கு 4, 6, 8, 12 இந்த பாவகங்கள், அதாவது 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இந்த பாவங்கள்லாம் சந்திரனுக்கு வந்து மறைவு ஸ்தானமாக இருந்தா, அதாவது விளக்கமாக சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையோ, 6ஆம் இடத்துலையோ, 8ஆம் இடத்துலையோ, 12ஆம் இடத்துலையோ சந்திரன் இருந்தாலும், இந்த 4ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியுடன் சந்திரன் சேர்ந்தாலும் அவங்க பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விருத்தி அடையாது, நஷ்டத்தை தான் உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் எந்த லக்னமாக கூட இருந்துட்டு போடுங்க, அந்த லக்னத்துக்கு காலபுருஷனுக்கு வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதியாக இருங்க சனி பகவான். அதேமாரி வந்து தொழில் காரத்துவனாக சனி தான். அதனால் அந்த சனி பகவான் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல வந்து மறைவு பெற்று பலமற்று இருந்தால், வக்கரமாக இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, குரு பார்வைலாம் வாங்கியிருந்ததுன்னா பரவாயில்லைங்க. ஆனால் எந்த கிரகம் சுப கிரகம் பார்க்காம அவர் மறைவு ஸ்தானம் 12ல் போய், எந்த லக்னமாக 12ல் போய் சனி பலம் எழுந்து போயிட்டாருன்னு வச்சுங்க, அவங்க சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விருத்தி அடையாது. எத்தனை தொழில் செஞ்சாலும் அவங்களால முன்னேறவே முடியாது. ஏன்னா சனி தான் வந்து தொழில் காரகன். அவர் மறைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக அவங்களால எந்த தொழில் செஞ்சு விருத்தி அடைய முடியாது. சரிங்களா? மேற்கொண்ட விதியும் இந்த 2 விதியும் வந்து நீங்கள் வேறு உங்கள் ஜாதகத்தில் இதுதான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொழில் தொடங்குறதை பற்றி முயற்சி பண்ணுங்கள். பெரிய லெவலில் தொழில் தொடங்கணுன்னா உங்களுக்கு தசா புத்தியெல்லாம் கை விடணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு நல்ல ஒரு சிறந்த ஜோதிடர் அணுகி நீங்கள் இந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் செய்யலாம். வேலைக்கு போகிறதா நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.